ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிஷாந்த். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த 2025ல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வளங்களையும் நலன்களையும் புதிய வாய்ப்புகளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் பெற்று பல வெற்றிகளை அடைய வாழ்த்துக்கள். இந்த நியூ இயரில் நீங்கள் ஒரு ரெசல்யூஷன், அதாவது ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. நாம் இன்னையிலேருந்து ஒரு உடற்பயிற்சியை தேர்ந்தெடுத்து அந்த உடற்பயிற்சியை இந்த வருடம் முழுக்க செய்யணும். அதாவது ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் மட்டும் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. அந்த உடற்பயிற்சி யோகாவாக இருக்கலாம், இல்லை சைக்கிளிங், இல்லை ஜாகிங், இல்லை வாக்கிங், இல்லை ஸ்விம்மிங், எதுனாலும் சரிங்க. அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் கண்டினியூஸாக இந்த இயர் முழுக்க நீங்கள் செய்ய பாருங்கள். அப்படி நீங்கள் இந்த வருடம் முழுக்க உடற்பயிற்சியை செஞ்சீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியமாக இந்த உடல் வைத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கான ஆசனா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூரிய நமஸ்காரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சூரிய நமஸ்காரங்கிறது ஒரு சன் சல்யூட்டேஷன். நாம் எந்த ஒரு ஆசனா செய்யறதுக்கு முன்னாடியும் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு தான் மற்ற ஆசனங்களை நம்ம ட்ரை பண்ணுவோம். வாங்க இந்த சூரிய நமஸ்காரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் கையை ப்ரேயர் பொசிஷனில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. உங்கள் ஹேண்ட்ஸை அப்படியே மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. சூரிய நமஸ்காரத்தோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடலை திடமாக வைத்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட பேக் போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை ப்ராப்பராக இயக்க வைக்குது. டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராமல் பார்த்துக்கிறது. நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த சூரிய நமஸ்காரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த சூரிய நமஸ்காரத்தை ட்ரை பண்ணுங்கள். தினமும் ஒரு 5 டைம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக உங்களுடைய கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.